நீர்தான் ஜாக்சன் துரை என்பவனோ? ஏது வெகு தூரம் வந்து விட்டீர். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டுமானால் அதற்கேற்ற நடத்த இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். அவ்வினம் நட்டுரிமை பெற்றவர்கள் நாங்கள். நீயாக என் பேட்டுக்காக வரவில்லை. பேட்டை கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்ப என்னும் ஒழிவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன்னிடத்தில் விளையும் விரைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரி பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? நீ எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நடுவயல் நிலைய கண்டாயா? நாத்து நட்டாயா? களை பறித்தாயா? கடலை வாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா? அங்கே கொஞ்சம் விளையாடும் பெண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்கவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உலகையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும். ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்து வர ஆளை அனுப்பினேனே. அப்படியா? நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு யாரும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசாய முருகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. சிறைப்படுக்க உத்தரவை இடுகிறேன். என்ன